அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், வாஸ்து முறைப்படி படிக்கட்டுகள் எங்கு வரலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்ப நான் ஒரு டிராயிங் போட்டிருக்கிறேன். இதுல நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட் அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு நார்த் ஃபேசிங் சைட் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு படிக்கட்டு இங்கு வரலாம். இது உத்தமம், அருமை, இப்படி நீங்க படிக்கட்டு போடலாம். இது பாத்தீங்கன்னா இப்படி போய் மேலே லேண்ட் ஆகுற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, அதுவும் வாயு மூலையில தான், இப்படி போட்டுக்கலாம். அடுத்தது அக்னி மூலை, அதுலயும் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அடுத்த ஆப்ஷன், இப்போ ஒரு தெற்கு பார்த்த சைட்டா இருக்கு, அதுக்கு நம்ம எங்க படிக்கட்டு போடலாம்னு பாத்தீங்கன்னா, இங்கே அமைச்சுக்கலாம். சவுத் ஃபேசிங் சைட். இங்கேயும் வெளிப்பக்கமா கன்னி மூலையிலும் வெளிப்புறமாக நாம் படி அமைத்துக் கொள்ளலாம். சரிங்க. எங்க வரக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பா நார்த் ஈஸ்ட்ல வெளிப்பக்கமோ உள்பக்கமோ வரவே கூடாது. அது முற்றிலும் தவறு. அதே மாதிரி கன்னி மூலையிலையும் உள்புறமாக வரக்கூடாது. சார், இப்ப நாங்களாம் டியூப்ளெக்ஸ் கட்டுறோங்க, அப்ப உள்ள எந்த சைடுல நம்ம படிக்கட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல நீங்க படிக்கட்டு வைத்துக் கொள்ளலாம், உள்பக்கமா. அடுத்த ஆப்ஷன், இங்கேயும் நீங்க படிக்கட்டு வைத்துக் கொள்ளலாம். இங்கேயும் நீங்க உள்பக்கமா படிக்கட்டு வைக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். படிக்கட்டு, அதாவது ஸ்டெப்ஸ் எந்த சைட்ல வந்தா வீடு வாஸ்து பிரகாரம் அருமையா அமையுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் மற்ற விஷயங்களை பார்க்கலாம். டாய்லெட், பாத்ரூம், பூஜை அறைகள் எங்க வரலாங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உபயோகமான தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வாழ்க வளமுடன். அன்புடன் உங்கள் ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன்.